வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள். இன்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்ல திமுக வெற்றி பெறும். அதனாலதான் திருமாவளவன் என்ன சொல்றாரு, பெரியவர் ராமதாஸை சேர்க்கலாமா வேண்டாமா, அவர் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. நான் பாலடி டிஎம்கே போட்டுட்டேன்னு சொல்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ்ல இன்னைக்கு சூரியனை பார்த்து கும்பிடுறவங்களோட விசில் அடிக்கிறவங்க அதிகமா இருக்காங்க. ஆக காங்கிரஸ்ல உள்ள பிரிவினையை என்ன செய்ய போகிறீர்கள்? ஆக அவங்க கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே திமுக மறுபடியும் வெற்றி பெறும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. முதலமைச்சரோட பேச்சில தினம் 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 பதற்றம் தெரிகிறது. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருவதை கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க, தமிழ பேசுறத கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க. தமிழக மக்களிடம் மாணவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்களா, இந்திய திணிக்கிறாங்கன்னு. காசியில் உள்ள மாணவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள். மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய மன் கி பாத் என்று இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது, அத்தனை மாநிலங்களை விட்டுவிட்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள், அவர்களை நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்கிறார். ஆக நீங்க எவ்வளவுதான் நிந்தனை செய்தாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நமது தமிழையும் தமிழ்நாட்டையும் அயலக தமிழர்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.